இங்க ஒரு பொண்ணு ஸ்கூல்ல நடக்கிற மாறுவேட போட்டியில தமிழ்நாட்டுல இருந்து போய் கொரியாவை ஆட்சி பண்ண ஒரு ராணியோட கெட்டப்ப போட்டு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்கிறாங்க. அதுல இருந்து எல்லாரும் அந்த பொண்ணை ராணி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு கொரியா போகணும்னு ஆசைப்பட்டு கொரியன் பாட்டு கேட்கறது, கொரியன் சாப்பாடு சாப்பிடுறது, கொரியன் பாஷையை கத்துக்கிறதுன்னு சின்ன வயசுல இருந்து ஆர்வமா இருக்கா. இப்ப இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் கொரியால இந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு பேங்க்ல லோன் வாங்கிட்டு கொரியா போகிறா. அங்க போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு கம்பெனியே அங்க இல்ல. இவளுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ஒரு ஸ்கேம்னு தெரிய வருது. என்ன பண்றதுன்னு இவ குழப்பமா இருக்கிறப்ப ஒரு யூடியூபர் இவளுக்கு பழக்கமாகறான். இப்ப அவன் மூலமா இவ நிறைய இடத்துக்கு இன்டர்வியூ போகிறா. ஆனா எந்த வேலையும் இந்த பொண்ணுக்கு செட் ஆக மாட்டேங்குது. கடைசியா ஒரு பணக்கார வீட்டுல நடக்க முடியாம இருக்கிற ஒரு வயசானவங்களை பாத்துக்கிற வேலை கிடைக்குது. இந்த பொண்ணு வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அந்த வேலைக்கு போகிறா. வேலைக்கு போன கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டுல ஏதோ மர்மமா இருக்குன்னு சந்தேகப்படுறா. அப்புறம் தான் தெரிய வருது அந்த வயசானவங்களால நடக்க முடியும், தான் பையனை ஏமாத்துறதுக்காக நடிச்சிருக்காங்கன்னு. இப்ப இந்த விஷயத்த தான் பையன் கிட்ட சொன்னா திருட்டு கேஸ்ல மாட்டி விட்டுருவேன் மிரட்டுறாங்க. இப்ப அவங்களோட பையன் வேலைக்கு போனதும் இந்த பாட்டியோ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்த போகிறாங்க. போக போக இந்த பாட்டிக்கோ அந்த பொண்ணை பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணுக்கும் இந்த பாட்டிய ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு அந்த பாட்டிக்கு ஐடியா கொடுக்கறா. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய இடம் தேடுறாங்க. கடைசியா இவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துல இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கும் அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்டும் ரொம்பவே நல்லா போய் இவங்க நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் அந்த பாட்டியோட பையனுக்கு தெரிய வர பெரிய சண்டே ஆகி அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதே நேரம் இந்த பொண்ணோட ஊர்ல நிலச்சரிவு வந்ததுனால தான் அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக இவ இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடுறா. இங்க வந்த இவளோ இவங்க அப்பா அம்மா கூடவே தங்கிடுறா. பிரியால உள்ள இவளோட ஃப்ரெண்ட்ஸோ இவளை தேடி இவளோட ஊருக்கே வந்துடுறாங்க. இங்க வந்தவங்களோ ரொம்பவே கெஞ்சி இந்த பொண்ணை மறுபடியும் கொரியா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டி இறந்து போன விஷயம் தெரிய வருது. அது தெரிஞ்சது இந்த பொண்ணு ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டியோ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த லெட்டர்ல தான் இல்லனாலும் தன்னோட ரெஸ்டாரண்ட் இருக்கணும், அதை நீ தான் பாத்துக்கணும்னு அதுல எழுதியிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோ அந்த பாட்டியோட ரெஸ்டாரண்ட மறுபடியும் ஓபன் பண்ணி நடத்த ஆரம்பிக்கிறா. உங்கள எத்தனை பேர் கொரியா போகணும்னு ஆசைப்படுறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.